Hi friends, I am Harish. Welcome to Just Brain. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா டிவி ரிமோட். ஆமாங்க, டிவி ரிமோட்டோடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிமோட் எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1950 ஜெனித் ரேடியோ கார்பரேஷன் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ரிமோட் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்ச ரிமோட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்டு ரிமோட். அதாவது அந்த ரிமோட்டில் ஒயர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் 2 சுவிட்ச் மட்டும் தான் இருக்குது, ஒன்று ஆனு இன்னொன்று ஆஃபு. அதுக்கப்புறம் 1980s கனடியன் கம்பெனி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஐஆர் எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரிமோட் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஐஆர் ரிமோட். ஐஆர்னா வேறு எதுவுமே கிடையாது, இன்ஃப்ராரெட் எல்இடி பல்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ரிமோட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிமோட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐஆர் ரிமோட், இன்னொன்று வந்து 2.4 GHz வயர்லெஸ் ரிமோட், இன்னொன்று வந்து ப்ளூடூத் ரிமோட். இப்போ நம்ம மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நிறையா ஹோம் நீட்ஸ்க்கு, நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ரிமோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிமோட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட்டில் எல்லா கீஸ்க்குமே ஒரு யூனிக் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 01234 0234 அப்படின்னு ஒரு கோடு வந்திருக்கும். இந்த கோட் இப்போது நம்ம டிவியில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமோட் எடுத்து வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் இருக்கும். அந்த சர்க்யூட் என்ன பண்ணோம்னா நம்ம எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம், எந்த யூனிக் கோடு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த யூனிக் கோடை ஐஆர் சென்சார், அதாவது இன்ஃப்ராரெட் எல்இடி அந்த பல்புக்கு வந்து இந்த யூனிக் கோடை வந்து செட் பண்ணோம். அந்த எல்இடி பல்ப் என்ன பண்ணோன்னா இந்த யூனிக் கோடை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணோம். டிஜிட்டல் சிக்னல் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணோம். ரிசீவர் எங்கே இருக்கும், டிவியில் இருக்கும். அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை யூனிக் கோடாக கன்வெர்ட் பண்ணி டிவிக்கு ஒரு இன்புட்டாக கொடுக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த மாதிரி தான் நம்ம ரிமோட்டில் இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே இந்த ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுதான் ரிமோட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது, அது ஈஸியாக செக் பண்ணலாம். நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துவாங்க, மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு கேமரா ஆன் பண்ணிவாங்க. கேமரா ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் எடுத்து கேமரா முன்னே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட ஃப்ரண்ட்டு அந்த எல்இடி லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கேமராவில் தெரியும். அப்படி எரிஞ்சுதுன்னா ரிமோட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி எரியலைன்னா பேட்ரி ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா நியூ பேட்ரி மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போது நம்ம ரிமோட் ஓப்பன் பண்ணி ரிமோட்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.